ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இது கையில் ஆரஞ்சு பழத்தை வச்சுருக்கனே, இன்றைக்கி அந்த ஹேர் பேக்கும் இல்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு தான் ஹேர் பேக் போட போகிறோம். என்னது ஆரஞ்சு பழத்தை வச்சு ஹேர் பேக்கா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. நம்ம ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு அதில் இருக்க தோலை காய வச்சு அந்த காஞ்ச தோலை வச்சு தான் ஹேர் பேக் போட போகிறோம். எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சாப்பிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த ஆரஞ்சு பழத்தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் விட்டமின் சி சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ஃபேஸ் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேர் ஜெல் மாதிரியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஹேர் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாக்ஸீட். இதில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. முடியை நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் நல்லா மாற்றி கொடுக்கும். ஹேர் பிரேக்கேஜ் எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம முடியை நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கப் அளவுக்கு இந்த ஆரஞ்சு தோல் எடுத்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம உடனடியாக யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நம்மளுக்கு நல்லா ஒரு பாயில் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ட்ரையாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே ஊறணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்றேன். அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இதில் கலர் சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை காய வைக்கும்போது ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் கரெக்டாக அந்த ஸ்கின்லாம் கரெக்டாக பார்த்து ரிமூவ் பண்ணி காய வச்சுக்கோங்க. இந்த சீசனில் நம்மளுக்கு நிறையவே ஆரஞ்சு பழம் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதில் இருக்க நியூட்ரிஷனை நம்ம பிளட்டுக்கு சக் பண்ணி கொடுக்கறதுக்காக விட்டமின் சி கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால தான் இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை இது சீசனில் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம். நல்லா ஒரு அயன் அப்சர்வ் பண்ணி நம்ம பிளட்டுக்கு கொடுக்கும். இதன் மூலமாக நம்மளுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் ஆகும். இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டுமே தேவையான அளவு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஜெல் கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஹேருக்கு எப்பயும் போல் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஜெல்லை ஸ்கேல்பில் இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு டேண்ட்ரஃப் கூட வராது. ஏன் அப்படின்னா இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. நம்ம எப்படி லெமன்லாம் யூஸ் பண்ணுறோம் டேண்ட்ரஃப் போகிறதுக்காக, அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேஸ் பேக்காக போடும்போது இன்னுமே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ஃபேஸை நல்லா டீடைன் பண்ணி நல்லா கலராக்கி கொடுக்கறதுக்காக நிறைய ஆரஞ்சு பீல் மாஸ்க்கு இருக்கட்டும், இல்லைன்னா ஆரஞ்சு பேஸ் பண்ண நிறைய ஃபேஸ் வாஷு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஹேர் பேக்கை போடுறத ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 in 1 பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கேல்பில் இருக்க டெட் செல் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் நல்ல ஒரு ஹேர் வளர்கிறதுக்கு நியூ ஹேர் க்ரோத் ப்ரமோஷனுக்கு நல்லாவே ஒரு ஹெல்ப் பண்ணும். இப்போ பெடிக்யூருக்கு பார்த்திங்கன்னா லெமன் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ இது ஆரஞ்சு சொல்ல போது பார்த்திங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஹேருக்கும் கிடைக்கிது, ஸ்கின்னுக்கும் கிடைக்கிது, பெடிக்யூர் பண்ணுறோம்ல அதுக்கும் கிடைக்கிது. அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ஆரஞ்சு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோடய ஹேர் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் என்னோடய ஹேர் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஹேர் கேர் ரிலேட்டடாக இருக்க வீடியோஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும்
கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். இந்த ஹேர் பேக் நம்ம எந்த சீசனுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பவுடராக கூட பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ட்ரை பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைன்னா காற்று போகாத ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஈஸியாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரே பழத்தை வச்சு நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு